கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்திலே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வேண்டிய இந்த நாட்களிலே இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக நாம் ஆயத்தமாகின்றோம். நம்பிக்கையுடன் துன்பமேற்றல். பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 5வது அதிகாரத்தின் 1 துவங்கி 5 வரைக்கும் இருக்கிற வசனங்களை மையப்படுத்தி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். இந்த அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை படிக்கின்ற போது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகின்றோம். 5வது வசனத்திலே சொல்லுகின்றார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அழகாக சொல்லுகின்றார். நாம் அனைவரும் அறிந்தபடி பவுலடிகளார் கிறிஸ்துவை சார்ந்தவர்களை துன்பப்படுத்துகிறதை லட்சியமாக கொண்டு அநேக கடினங்களை, துன்பங்களை தம்முடையவர்களுக்கு தந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் தமஸ்குவிலே சந்திக்கப்படுகின்ற பவுலடிகளார் கிறிஸ்துவுக்காக துன்பம் ஏற்பதற்காக தன்னை விட்டு கொடுக்கின்றார். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பணி வாழ்வும் அநேக துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு ஏதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு மிக தெளிவாக தன்னுடைய திருப்பணி பயணத்தை மேற்கொண்டார் என்று நாம் திருமறையில் படிக்கின்றோம். அவருடைய பணி வாழ்வை மையப்படுத்தித்தான் ரோமருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே துன்பங்களை சந்திக்கின்ற நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகின்ற என்று அழகாக சொல்லுகின்றார். நான் துன்பம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த துன்பத்தின் நடுவிலும் கிறிஸ்துவை நான் மேன்மையாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். அருள்நாதர் இயேசுநாதர் சொல்லுகின்ற போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. அப்படியானால் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்றவர்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. துன்பங்கள் இந்த உலகத்திலே வாக்கு பண்ணப்பட்டது. துன்பங்கள் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றது. துன்பங்கள் ஒரு மனிதனை விசுவாச வாழ்வின் ஆழங்களிலே அழைத்து செல்கின்றது. மட்டுமல்ல, துன்பங்கள் ஒரு மனிதன் கடவுளோடு தன்னை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு வழி செய்கின்றது. துன்பங்கள் நித்திய வாழ்வுக்கு அல்லது நிலை வாழ்வுக்கு நேராக ஒரு மனிதனை அழைத்து செல்லுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்திலே கிறிஸ்துவை நம்பி ஒரு மனிதன் வாழ்ந்து துன்பங்களை அனுபவிக்கிற போது அவன் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. தானியேலின் புத்தகத்தை படிக்கின்ற போது அங்கே 2 நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டபடியினாலே, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தபடியினாலே தீச்சூளைக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் அந்த தீச்சூளையின் நடுவிலும் அந்த துன்பத்தினுடைய அகோர அனுபவத்தின் நடுவிலும் அவர்கள் அசைந்து போகவில்லை. அவர்களுடைய நம்பிக்கை மிக உறுதியாக இருந்தது. நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கிறோம், அந்த தீச்சூளையின் நடுவிலே அவர்களில் ஒருவராக ஆண்டவர் உடன் இருந்தார். அதை போலவே தானியேலுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற போதும் தானியேலுக்காக ஒரு சிங்கக்கபி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் ஆண்டவரின் மீது பற்று கொண்டவராயிருக்கிறார். அவருடைய நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலையிலே சிங்கக்கபியிலே தள்ளப்படுகின்ற போதும் அசையாமல் ஆண்டவர்களை நம்பிக்கையாக இருக்கின்ற ஒரு தானியேல் சிங்கக்கபியிலே அவர் காப்பாற்றப்பட்டார் என்று நாம் திருமறையிலே படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே இந்த தவக்காலத்தை பயனுள்ள நாட்களாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துன்பங்களினாலே சூழ்ந்திருக்கிறது, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், பாடுகளின் வழியாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்ளலாம். இவை ஒன்றும் ஒருபோதும் நம்மை அசைக்க இயலாது. காரணம், நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ரோமை ஆட்சியாளராக இருந்த வலேரியனுடைய நாட்களிலே ஒரு சிறுவன், சிறில் என்று சொல்லுகின்ற ஒரு சிறுவன்
ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டபடியினாலே, அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தபடியினாலே அவன் ஒரு நாள் அரசாங்கத்தினாலே கைது செய்யப்பட்டான். அவன் அரசாங்க அதிகாரிகளுக்கு முன்னிறுத்தப்பட்டான். அவனுடைய எதிர் திசையிலே ஒரு தீச்சூளை பயங்கரமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை கண்டான். அதிகாரிகள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஒரு சிறுவன், இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டியவன். கிறிஸ்துவில் இருக்கிற நம்பிக்கையை விட்டு வெளியே வந்தால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ளலாம், நீ வாழலாம். இல்லை என்றால் உன்னுடைய கண்களுக்கு எதிரிலே காணப்படுகின்ற அந்த தீச்சூளையிலே உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளப் போகிறாய் என்று சொல்லுகின்றார்கள். ஆம், அந்த வரலாற்றை கூர்ந்து படிக்கின்ற போது சிறுவன் சிறில் மிகுந்த வைராக்கியத்தோடு சொல்லுகின்றான், ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் நீங்கள் நிறைவேற்றலாம். நான் என்னுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறேன். நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்து நிறைவேற்றலாம். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒருவேளை முடிந்து போனாலும் நான் என்னுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒருவேளை அரசாங்கம் அவனை எரித்து கொள்ளலாம், அவனுடைய ஆத்துமாவை யாராலும் அழிக்க முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணமும் நிறைவும் என்பது நித்தியத்தை நோக்கியதாய் அமைந்தது. இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை காலம் என்பது குறுகிய காலமே. ஆனால் இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக வாழ்க்கை எப்படி அமைந்தது, எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை திரும்பி பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆம், இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் ஒருபொழுதும் நம்மை இந்த உலகத்துக்குரியதாய் நம்மை அழைத்து செல்லாதபடிக்கு துன்பங்களிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வது நிமித்தமாய் ஆண்டவரோடு வாழ்வதற்கும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வதற்கும் நித்தியமான வாழ்வுக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த தவக்காலம் நமக்கு துணையாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டவரின் மீது துன்ப காலத்திலும் நம்பிக்கை கொள்வோம், ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். நாம் அமர்ந்திருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். துன்பத்திலே நம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைக்கின்றீர். உபத்திரவங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழைக்க வைக்காமல் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வதற்கு, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு, எங்களை நித்தியத்திற்கு நேராக அழைத்து செல்வதற்கு துணை செய்யும் என்பதை நாங்கள் திருமறை சார்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தீர். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே அநேக பாடுகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நெருக்கங்களின் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம், ஏன் இந்த பாடுகள் என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஆயினும் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்குகிறது. இந்த பாடுகளின் நடுவிலே ஆண்டவர் எங்களோடு உடன் இருக்கிறீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களோடு அவருடைய பாடுகள் உபத்திரவங்களினுடைய நடுவிலே ஆண்டவர் உடன் இருந்ததை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் எங்களோடு ஆண்டவர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு துன்பங்களை கிறிஸ்துவுக்காக ஏற்று நித்தியத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஆண்டவர் எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை உம்முடைய தூய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு இரட்சகர் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.